நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. படிச்சு சொன்னமாடா தளபதி படத்தை கூட வந்து மோதாதீங்கடா அப்படின்ட்டு பகச்சிக்காதீங்கடான்ட்டு வந்து லைஃபை தொலைச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்ன மாதிரி வந்து படத்தோட ப்ரொடியூசர் வந்து போட்டு புலம்பி தள்ளியிருக்காரு. கதறி பேசியிருக்காரு. தளபதி ஃபேன்ஸ் தான் அந்த படத்தை வந்து நாசப்படுத்திட்டாங்க, முடிச்சு விட்டாங்க, டிசாஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஆள் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, தளபதி விஜய் ஃபேன்ஸும் வந்து குறை சொல்லியிருக்காரு. அந்த ஆள் வந்து என்ன பேசியிருக்காரு, ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்றத நான் சொல்றேன். வீடியோ வந்து முழுசா பாருங்க, அப்பதான் வந்து புரியும். பராசக்தி படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் தேவ் ராம்நாத் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, உங்கள் படத்தோட நாங்கள் வெளியிடுகிறோம் என்பதற்காக எங்கள் படத்தை நாசமாக்க உங்களுக்கு உரிமை இல்லை. நாங்கள் முதலில் எங்கள் வெளியீட்டு தேதியை அறிவித்தோம். உங்கள் படத்தை நாங்கள் நிறுத்த முயற்சி செய்தோமா? ஒருபோதும் இல்லை. தடைகளை தாண்டுவதற்காக நான் சென்னையிலும் மும்பையிலும் ஒவ்வொரு நாளும் சிபிஎஸ்இ அலுவலகத்தில் இருந்தேன். உங்கள் குழு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் நாங்கள் எங்கள் சென்சார் பிரச்சனையை கையாண்டோம். வெளியீட்டிற்கு 18 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்துக்கு முன்பே எங்களுக்கு தணிக்கை கடிதம் கிடைத்தது. எதிர்மறையான விமர்சனங்கள், பழைய வீடியோக்கள் பயன்படுத்துதல், மக்களை பாதித்தல், திரையரங்குகளில் அரசியல் கோஷங்களை எழுப்புதல், பிஎம்எஸ் மதிப்பீடுகளை குழப்புதல், இது போட்டி அல்ல. போன வருஷம் ஒரு பெரிய படத்திற்கும் நீங்கள் இதையத்தான் செய்தீங்க. சினிமா பிரியராக இது நம்மில் யாருக்கும் ஆரோக்கியமானதல்ல. பராசக்தி என்பது தமிழர்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு மாணவர் இயக்கத்தை பற்றியது. எங்கள் மாணவர்கள் செய்தது போலவே நாமும் இதை எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு வந்து புலம்பி வச்சிருக்க அந்த மனுஷன். அது மட்டும் கிடையாது, நீங்க எவ்வளவு பெரிய கேவலமான பராசக்தி டீம் வந்து எவ்வளவு கேவலமான விஷயத்தை நீங்க பண்ணிட்டு தளபதி ஃபேன்ஸ் வந்து குறை சொல்றது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? வந்து 5 விஷயத்தை நான் வந்து சொல்றேன். அது ஒன் பை ஒன்னா அந்த வீடியோ பார்க்குறவங்க முழுசா வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பொங்கலுக்கு வரோம் அப்படின்னு அஃபிஷியலாக அறிவிச்சிட்டோம். உண்மையிலும் விஜய் மேலே வந்து ஒரு மரியாதை இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் பொங்கலுக்கு வந்துருக்க கூடாது. வந்து தொலைச்சிட்டீங்க. 14ஆம் தேதி வந்தீங்க, ஃபர்ஸ்ட் சரின்னு விட்டு தொலைச்சிட்டோம்னா 14ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்கு மாறினீங்க பார்த்தீங்களா? அங்கேயே வந்து உங்களுக்கு கேவலமான புத்தின்றது தெரியுது. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிட்டிருந்தோம், அவங்களும் வந்து சாங்ஸ்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஆர்கானிக் வியூஸாக வந்து எங்கள் பாட்டு வந்திருக்கு அப்படின்னு வந்து பராசக்தி டீம் வந்து ட்விட் போட்டிருந்தாங்க. அது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம். அப்போ நீங்கள் வந்து ஆர்கானிக்காக நீங்கள் பண்ணதால் வந்து நாங்கள் வந்து போட்ஸ் போட்டு வந்து வியூஸ் வர வச்சோமா அப்படின்ட்டு வந்து அன்னைக்கே உங்களை போட்டு வந்து பொழந்தாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, சில சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வந்து பராசக்தி படம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து 41 கோடி கலெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கரூர் சம்பவத்தில் 41 அந்த டெத் இருக்கீங்களா, அதெல்லாம் வச்சு நிறைய சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வந்து போஸ்ட் வந்து போட்டு இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, எங்களுடைய ஜனநாயகன் படத்தோட ட்ரைலர் அப்படின்றது மிகப்பெரிய சாதனை படிச்சது வியூஸ்ல. அதுக்கு போட்டியாக வந்து நீங்கள் போர்ட்ஸ் ஏரிக்கை வந்து வியூஸ்லாம் வாங்கியிருந்தீங்க. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ கேவலமான விஷயம் வந்து பண்ணிருக்கீங்க. நாங்கள் உங்களை போட்டியே நினைக்கவே கிடையாது. அப்புறம் எதுக்கு வந்து போர்ட்ஸ் ஏரிக்கை நீங்க, அப்புறம் எதுக்கு ஆர்கானிக் வியூஸ்னு சொன்னீங்க? தளபதி சொன்ன மாதிரி தாங்க, நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை எறுக்க காத்திருக்கும் சொல்ற மாதிரி வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து இப்போ உங்களை வச்சு செய்கிறாங்க. படத்தை டிசாஸ்டர் பண்ணிட்டாங்க. உங்கள் படம் அப்படின்றது மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆயிருங்க. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே வந்து படத்தை பார்க்க ஆளே கிடையாது. ஒரு நாய் கூட சீண்டலன்னு தான் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே ஒரு நாய் கூட அந்த படத்தை சீண்டலை. அது மட்டும் கிடையாது, புக் மை ஷோவே பாருங்க, இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு வந்து பச்சை தாங்க இருந்துருக்கு. ஒரே ஒரு ஆரஞ்சு இல்லைங்க, மக்கள் பார்க்க ஆசைப்படவே கிடையாது. தமிழ் வந்து நீங்கள் வந்து பிரபகண்டா பண்ணிட்டு இருக்கீங்க. தளபதி பக்கம் தான் வந்து தமிழ்நாட்டு மக்களும் உலக தமிழர்கள் நின்றுட்டு இருக்காங்கன்றது தெரியாம வந்து டிஎம்கேக்கு முட்டு கொடுத்துட்டு எவ்வளவு கேவலமான விஷயம் பண்ணீங்க. ஃபேன்ஸ் ஃபைட்லாம் உருவாக்கிட்டு இப்போ வந்து ஐயோ அம்மா ஏன் கதறிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து கதறீங்களே, ஐயோ படம் போச்சு, ஆசைப்படுத்துறீங்களே, டிசாஸ்டர் பண்ணி விட்டீங்களே. உண்மையிலும் போது நீங்க பண்ண செயலுக்கு தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க மாதிரி நான் சொல்லிக்கிறேன். நீங்க என்ன புலம்பினாலும், என்ன கத்தினாலும், என்ன விஜய் ஃபேன்ஸ் வந்து குறை சொன்னாலும், நீங்க செஞ்ச செயலுக்கு தான் வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து இப்போ பதிலடி கொடுத்துட்டு இருக்கேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.